சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை தொடர்பான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஜெரி இணைந்திருக்கிறார். ஜெரி, வணக்கம். இன்றைய ஆய்வுக் கூட்டம் தொடர்பான முழுமையான விவரங்களை வழங்கலாம். கௌதமி, வணக்கம். சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் தலைமையில் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறை தொடர்பான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்று வருகிறது. குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் மதன் ராஜா மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள், நிதித்துறை அமைச்சர், நிதித்துறை செயலாளர் உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுடைய எதிர்கால வளர்ச்சிக்கான நீண்டகால செயல் திட்டத்தை உருவாக்குவது தொடர்பாகவும் முதலமைச்சர் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் ஆலோசனை ஈடுபட்டு வருகிறார். தமிழ்நாட்டில் புதிதாக தொடங்கப்படும் சிறிய உற்பத்தி நிறுவனங்களுக்கு தொழில் முதலீட்டு மானியம் வழங்குதல், காப்புரிமை, வர்த்தக முத்திரை, புவிசார் குறியீடு பெறுவது தொடர்பாக உள்ள சிக்கல்கள் குறித்து பேசப்பட இருக்கிறது. தொழில் முனைவோர்களை உருவாக்குவது, ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது உள்ளிட்ட செயல் திட்டங்கள் குறித்து முதலமைச்சர் தலைமையில பேசப்பட இருக்கிறது. நிதி நெருக்கடியில் உள்ள MSME நிறுவனங்களை மாநில கடன் உத்தரவாக நிதி வழங்குவது தொடர்பாகவும், தொழில் தொடங்க இருக்கும் இளைஞர்களுக்கு அரசு சார்பில் பிணையில்லா கடன் வழங்குவது குறித்தும், சிறிய நகரங்கள்ல மைக்ரோ டெக் பார்க் அமைப்பது தொடர்பாகவும் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் அதிகாரிகள் முதலமைச்சரிடம் பல்வேறு அறிவுறுத்தல்கள், பல்வேறு விஷயங்களையும் விவாதிக்க இருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் பட்ஜெட் தொடர்பாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துறை சார்ந்த அமைச்சர் மற்றும் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ஆய்வுக் கூட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். அந்த வகையில சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை தொடர்பாக இன்று முதலமைச்சர் தலைமையில ஆய்வுக் கூட்டம் நடைபெற்று வருகிறது. கௌதமி, விவரங்களுக்கு நன்றி ஜெரி.